வைக்கிறதில்ல சார். தினமும் காலையில 4 மணிக்கு கோயம்பேடு போய் நாங்க பூ வாங்கிட்டு வரோம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சார். அதுக்காகலாம் நாங்க வரலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன்ல இருந்து கடை எடுக்க சொல்லிட்டாங்க. எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கங்க. ஏப்பா கடை எடுப்பா. சார் புரிஞ்சுக்கோங்க சார். யாரோ பியா கம்பெனி கொடுத்துருக்காங்க சார். அந்த மாதிரி எதுவும் தப்பா வைக்கல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்ன நடக்குது நாங்க தெரிஞ்சுக்கறோம்ல சார். இந்த கடையை அடைச்சு அதெல்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கங்கம்மா. எங்க வேலையை நீங்க எங்களை செய்ய விடுங்கம்மா. சார் 20 வருஷமா எங்க கடை வச்சிருக்காங்க சார். அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல சார். எத்தனை வருஷமா வச்சிருந்தா என்னப்பா? இந்த இடத்துக்கு நீங்க என்ன வரியா கட்டுறீங்க? உங்க கடையில பொருள் தரமா இல்லன்னு ஆக்ஷன் எடுக்க சொன்னா ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். தம்பி சொல்றது கேளுங்க. வேணாம் தம்பி எடுக்காதீங்க. தம்பி இதெல்லாம் கூட நடக்கும். ச்சே என்ன கஷ்டமா அம்மே அந்த கரும்பு ஜூஸ் மிஷினை தூக்கு. சரிங்க சார். வேண்டாம். ஐயோ வேண்டாம். இது என் புருஷனோடது. ஐயோ சார் இதெல்லாம் எதுக்கு எடுக்க சொல்றீங்க? இதுக்கும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கடையில ஜூஸ் குடிச்சு சில பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. நீங்க ஜூஸ்லயும் கலப்படம் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். யாரு பாரு. சரிப்பா நீ வருத்தப்படாதம்மா. சரி பண்ணிடலாம். மீனா நான் என் அப்பா கிட்ட சொல்லி கவர்மெண்ட் அபிஷியல் யார்கிட்டயாவது பேச சொல்லவா? நானே பாத்துக்கிறேன். சரி ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லுங்க. எனக்கு என்னமோ இந்த கடை எடுத்ததுக்கு பின்னாடி செந்தாமணி இருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. அவங்க தான் என்ன தொழில எதிரியா பாக்குறாங்க. என்ன எதுவும் பண்ண முடியாம என் அம்மாவோட கடையை எடுக்க வச்சிருப்பாங்கன்னு தோணுது. இத்தனை வருஷம் நம்ம திடீர்னு எப்படி கடை எடுப்போம். அந்த சின்ன நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அவங்க சொல்லி எவனோ ஒருத்த கடையை தூக்கிருக்காங்கல்ல, அவன் யாரும் முதல்ல கண்டுபிடிக்கணும். கடையை திரும்ப அதிகரித்து கொண்டு வரும். அது என்ன வழியை நான் பாக்குறேன். நான் வெளில போயிடுங்க. என்ன விஷயம்னு தெரியுமா? தெரியல பார்வதி. உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியல. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்ச நேரத்துல வரையில போன் பண்ணி சொன்னா. ஓ அப்படியா? பார்வதி வாங்க மாஸ்டர். காலையில தான் யோகா முடிச்சிட்டு போனோம். அதுக்குள்ள நீங்க இங்க போன் பண்ணி வர சொல்லிட்டீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதான் உங்க 2 பேருக்கு சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடலாம். நான் பிளேட் எடுத்துட்டு வரேன். விஜயா நீ பிரியாணி எல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டியே. எப்பவாவது சந்தோஷமா இருந்தா தான் நீ சாப்பிடுவ. அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு? ஆமா மாஸ்டர் எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி என்ன விஷயம் மாஸ்டர்?